முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள். பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சி இருக்கிறேன். பாகாலின் பொய் வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராயிருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள். ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகலாயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உழவுக்கால் அகலமுள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன்பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலைப்பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேல் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நானும் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 தொடக்கம் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளுக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு உங்களோடு சேர்ந்து நன்றி கூறுகின்றேன். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இறைமகன் கிறிஸ்து பரிசேயர்கள் சதிசேயர்களை பார்த்து சொல்லுகின்றார்: திருச்சட்டத்தையோ இறை வாக்கையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இறைமகன் கிறிஸ்து சொல்லுகின்றார். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைமகன் கிறிஸ்து இறை வார்த்தையை எடுத்து சொல்லுகின்ற போது, புதிய விளக்கங்களை அவர்களுக்கு கொடுக்கின்ற போது, இறைவனை மையப்படுத்தி வாழ வேண்டும், மக்களை மையப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற போது, இறைமகன் கிறிஸ்து சட்டங்களுக்கு எதிராக செயல்படுகின்றார் என்ற எண்ணம் பரிசேயர்கள் சதிசேயர்கள் மறைநூல் வரைஞர்களுக்கு ஏற்படுகின்றது. ஆகவேதான் இறைமகன் கிறிஸ்து இறை வாக்குக்கு எதிராக சட்டங்களுக்கு எதிராக செயல்படுகின்றார் என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆனால் இறைமகன் கிறிஸ்து சொல்லுகின்றார்: நான் இறை வாக்கை இல்லாமல் செய்வதற்காக அல்ல, மாறாக அந்த இறை வாக்கு உங்கள் வாழ்வினூடாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை ஆணித்தனமாக எடுத்து கூறுகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பல தடவை நாங்கள் இறை வார்த்தையை வாசித்திருக்கலாம், இறை வார்த்தையை கேட்டிருக்கலாம். இந்த இறை வார்த்தை எங்களினுடைய வாழ்வினூடாக நிறைவேற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே பரிசேயர்கள் சதிசேயர்கள் மறைநூல் அறிஞர்களுக்கு இறைமகன் கிறிஸ்து ஞாபகப்படுத்துகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இறை வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேற்ற இன்றைய நாளை ஒரு சந்தர்ப்பமாக கொண்டு வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற மனிதர்களாக நாங்கள் மாற எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமேன்.